அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். 2 வருடங்களுக்கு பிறகு செல்போனில் அவன் காதலி வித்யாவின் குரலை கேட்டவுடன் தொலைந்து போன மூச்சுக்காற்றை மீண்டும் சுவாசித்தது போல் ஒரு நிம்மதி. பாலுவுடனான காதல் விஷயம் அவர்கள் வீட்டில் தெரிந்து எதிர்த்தவுடன், எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னை மறந்துடு, இனிமே எனக்கு போன் பண்ணாதே என்று கூறியவள் அதற்கு பிறகு 2 வருடங்கள் கழித்து அவளாகவே இன்றைக்கு போன் செய்கிறாள். பாலு, நான் பேசுறது கேக்குதா? பேச்சையே காணோம். கேக்குது என்றான் வித்யா போன் செய்த அதிர்ச்சி அகலாமல். நல்லா இருக்கியா பாலு என்ற வித்யா அழுது விட்டாள். இருக்கேன், நீ எப்படி இருக்க? தினம் செத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் அழுதபடி. அழாத வித்யா, என்ன விஷயம் சொல்லு. போன வாரம் கண்ணன் ஸ்டோர்ஸ்ல உன் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவரு தான் இந்த நம்பரை கொடுத்தார். யாரை பார்த்த? பாஸ்கரை பார்த்தேன். உங்க வீட்டுல உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாஸ்கர் சொன்னாரு. அப்பதான் நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது. இவ்வளோ நாளும் எங்க அம்மா அப்பா வேண்டாங்கிறாங்க, அதனால காலேஜ் முடிஞ்ச உடனே அவங்க பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா வேற ஒருத்தி உன் வாழ்க்கையில வரப்போறாங்கிறத கேள்விப்பட்ட உடனே என்னால தாங்க முடியல பாலு. அன்னையில இருந்து தினம் ராத்திரி எல்லாம் தூக்கம் கிடையாது. எனக்கும் இப்ப மாப்பிள்ளை பார்க்குற பேச்ச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப உன்னை வேண்டான்னு சொன்னப்ப உன் இழப்பு பெருசா தெரியல. ஆனா இப்ப உறுதியா நம்ம 2 பேருக்கும் வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னொருத்தன் கூட வாழ போறத என்னால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல பாலு. அதனால 1 வாரமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தேன் பாலு. என்ன முடிவு? வாழ்க்கையில கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உன் கூட தான். நிஜமாவா சொல்ற? ஆமாம் பாலு. ஸ்டில் ஐ லவ் யூ பாலு. அப்ப உன்னை வேண்டான்னு சொன்னது வீட்டோட நெருக்கடி தாங்க முடியாம தான். இப்ப வேற ஒருத்தன் கூட வாழ போற ஸ்டேஜ் நெருங்கினது தான் தெரிஞ்சது. நீ இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கன்னு. நீ இல்லைனா நான் செத்துடுவேன் பாலு என்ற வித்யா மீண்டும் கதறி கதறி அழ போன் கட்டானது. என்ன ஆனது என ஒரே பதட்டம். மீண்டும் போன் செய்தால் போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என வந்தது. வித்யாவிற்கு என்ன ஆனதோ என்ற பதட்டத்துடன் 1 நிமிடம் யோசித்தபடி அமர்ந்திருந்தேன். எத்தனை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் சரி, இறுதி வரை போராடி பார்த்து விடுவது என்ற முடிவோடு எழுந்தேன். மேனேஜரிடம் கூறிவிட்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தேன். ரோட்டில் பரபரப்பாக வாகனங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. 4 வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பெரிய நிறுவனத்தில் MDயின் PAவாக பணியில் சேர்ந்தேன். சிறிது நாட்களிலேயே எனது பணி அவருக்கு மிகவும் பிடித்து போக என்னிடம் பிரியமாக பழக ஆரம்பித்தார். தற்செயலாக அவருடைய பங்களா இருக்கும் பகுதியிலேயே எங்கள் வீடும் இருந்தது. ஒரு முறை காலை வாக்கிங் செல்லும் போது MD என்னை தெருவில் பார்த்தார். பிறகு இருவரும் சேர்ந்தார் போல் வாக்கிங் செல்ல ஆரம்பித்தோம். நான் அரசியல், சினிமா, இலக்கியம் என்று பல விஷயங்கள் குறித்தும் பேச MD மேலும் என்னிடம் நெருங்கினார். வீட்டிற்கு அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைத்தார். தினமும் வாக்கிங் போகும்போது அவர்கள் வீட்டில்தான் எனக்கு காஃபி. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் என்னுடன் மிகவும் நெருக்கமாயினர். MDயின் மூத்த பெண் வித்யா என்னை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்க, நானும் பார்க்க அது காதலில் முடிந்தது. 2 வருடங்கள் காதல் தவிர வேறொன்றையும் நினைக்காது உயர பறந்த வருடங்கள். அவர்கள் வீட்டிற்கு விஷயம் தெரிந்தவுடன் தடால் என்று பூமியில் விழுந்தோம். நான் ஒரு சாதாரண அரசு வங்கி ஊழியரின் மகன். வெறும் ஸ்டெனோவாக வேலை செய்கிறேன். வித்யா கோயம்புத்தூரில் 3 வீடுகளும் 2 கார்களும் சொந்தமாக வைத்திருக்கும் MDயின் மகள். வித்யாவின் அம்மாவும் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிகிறார். எங்கள் காதல் விஷயம் தெரிந்தவுடன் பணியிலிருந்து நீக்கப்பட்டேன். வித்யாவுடனான எனது அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தார்கள். ஒரு முறை போனில் பேசிய பொழுது வித்யா தன்னை மறந்து விடுமாறு கூறினாள். நான் மீண்டும் மீண்டும் அவளுக்கு போன் செய்ய அவள் நம்பரை மாற்றிவிட்டாள். அதோடு எல்லாம் முடிந்து விட்டதாகத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது 2 வருடங்கள் கழித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அழுகிறாள். முன்னால் நடந்த விஷயங்கள் அனைத்தும் பாலுவின் கண்முன் தோன்றி மறைந்தன. அன்று வித்யாவின் அம்மாவை அவர் அலுவலகத்தில்
அலுவலகத்தில் சந்தித்தேன். அலுவலகத்தின் பின்பக்கம் இருந்த மரங்கள் அடர்ந்த மைதானத்தில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். அவர் அணிந்திருந்த காட்டன் புடவை காற்றில் படபடக்க முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு என்ன விஷயம் என்றார். ஒரு காலத்தில் தனது குடும்ப விஷயங்களை எல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொண்டவர் இன்று யாரோ மூன்றாம் நபர் போல முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எனக்கு வித்யா போன் பண்ணியிருந்தா என்றேன். வாட் என்றார் அதிர்ச்சியுடன். ஆமாம், ஸ்டில் சி லவ்ஸ் மீ. நீ பண்ணியிருந்தியா, அவ பண்ணியிருந்தாளா? 2 வருஷம் கழிச்சு அவளே தான் போன் பண்ணுனா. என்ன சொன்னா என்றார் தவிப்புடன். உங்களோட கட்டாயத்தால என்னை விட்டு பிரிஞ்சாலே தவிர உள்ளுக்குள்ள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப எனக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவளால தாங்க முடியல. என்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு ஒரே அழுகை. அவ இன்னைக்கு பேசினதுல கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வெறும் அழுகைதான். இவ்வளோ அழுதுருக்காங்கிற அதோட சிம்டம்ஸ் அவகிட்ட ஒண்ணு கூட இல்லை. காலையில கூட என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. அவங்க அன்னைக்கிட்ட கூட சின்ன புள்ள மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. உள்ளுக்குள்ள எவ்வளோ வேதனை இருந்தாலும் அதை காமிச்சுக்காம வெளி உலகத்துல சகஜமா வலம் வர அபூர்வ சக்தி நம்ம நாட்டு பொண்ணுங்க கிட்ட உண்டு. என்று பெருமூச்சுடன் ஒரு நிமிடம் யோசித்த வித்யாவின் அம்மா, இப்ப அவ எங்க இருக்கா என்றார். உங்க வீட்டுல தான். சரி வா போய் கேட்கலாம். நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அப்ப பேசிக்கலாம். நீ போய் என் கார் கிட்ட வெயிட் பண்ணு, நான் ஆபீஸ்ல சொல்லிட்டு வர்றேன். நாங்கள் வித்யாவின் பங்களாவினுள் நுழைந்த போது மதியம் மணி 1 இருக்கும். வித்யாவின் தங்கை என்னை ஆச்சரியத்துடன் நோக்கினாள். என்னை பார்த்து ஏதோ சொல்வது போல் தலையசைத்தாள். நான் அதை கவனித்தாலும் வித்யாவை பார்ப்பதிலேயே ஆர்வமாக இருந்தேன். என்ன யோசிக்கிற, உள்ளவா என்று வித்யாவின் அம்மா கூற நான் உள்ளே சென்றேன். 2 வருடங்களுக்கு பிறகு வித்யாவை பார்க்க போகிறேன். மனசு திக் திக் என்று இருந்தது. சுற்றிலும் பார்த்தேன். நாங்கள் 1000 வார்த்தைகள் பேசி சிரித்த ஹால். அவள் என்னை காதலுடன் திரும்பி பார்த்து கொண்டே சென்று தன் அம்மா மீது மோதிக்கொண்ட சமையலறை வாசல். அவள் எனக்கு ரகசியமான கிள்ளலுடன் டிஃபன் வைத்த டைனிங் டேபிள். கடவுளே என்று வேதனையுடன் சோஃபாவில் அமர்ந்தேன். வித்யா வித்யா என்று வித்யாவின் அம்மா குரல் கொடுக்க அறையிலிருந்து ஹாலிற்கு வந்த வித்யா பச்சை நிற நைட்டி அணிந்திருந்தாள். என்னை பார்த்தவுடன் அவளுக்கு கண் கலங்கியது. சமாளித்துக் கொண்டு ஹாய் என்றாள். போன் ஏன் கட்டானது என்று கேட்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் அவள் நன்றாக இருக்கிறாள் என்பதால் அதை மறந்துவிட்டு அமர்ந்திருந்தேன். நீ பாலுவுக்கு போன் பண்ணியிருந்தியா? ஆமாம். ஏன்னா பாலு பாலு என்ற வித்யா அழுதாள். இப்பயாச்சும் அழாம சொல்லி தொலடி. அவன்கிட்ட அவ்வளோ சொல்லி இருக்க, கூடவே இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டாமா, சொல்லு என்று கத்தினார். இப்ப பாலுவுக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ற வித்யா மேற்கொண்டு பேச முடியாமல் அழுதாள். வித்யாவின் அம்மா அதிர்ச்சியுடன் சோஃபாவில் அமர்ந்தார். தலையில் 2 கைகளையும் வைத்துக் கொண்டு யோசித்தார். ஆண்டி, இதுல இருந்து நீங்க எங்க காதலோட உண்மையை புரிஞ்சுக்கணும். நாங்க 2 வருஷமா பார்த்துக்க கூட இல்லை. நானும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. அவளும் இன்னும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. உங்களோட அந்தஸ்துங்கிற வரட்டு கௌரவத்துக்காக தயவு செஞ்சு எங்க காதலை பலியாக்கிடாதீங்க. போதும், நீ எதுவும் சொல்ல வேணாம். உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்ததுக்கான அடையாளம் துளி கூட இல்லாம எங்களுக்கு நடுவுல இருந்திருக்கா. இப்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்த உடனே காரியத்துல இறங்கிட்டா என்று சில நிமிடங்கள் யோசித்த வித்யாவின் அம்மா, ஓகே, ஏதோ வயசு கோளாறுல பண்றா, அறுத்து விட்டா சரியா போயிடும்னு நினைச்சோம். இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். அவங்க அப்பா கிட்ட பேசுறேன். நீ இனிமே இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை எல்லாம் விட்டுடணும் என்று கூறிய உடனே நானும் வித்யாவும் ஒரே சமயத்தில் ஒருவர் பார்த்து சந்தோஷமாக சிரித்து கொண்டோம். ஆனா நான் மட்டுமே அத்தாரிட்டி கிடையாது. வித்யா அப்பாவும் ஒத்துக்கணும். அவரு ஆபீஸ் விஷயமா பாம்பே போயிருக்காரு. சனிக்கிழமை தான் வருவாரு. நீ சண்டே ஈவினிங் வா. நீங்க நினைச்சிட்டீங்கள, அதுவே போதும். எப்படியும் சம்மதம் வாங்கிடுவீங்க என்று எழுந்தேன். ஆனாலும் எனக்குள் ஏதோ உறுத்தி கொண்டிருக்க அவளிடம் இருந்து போன் வந்தது. பாலு என பேச ஆரம்பித்தவள்
பேச முடியாமல் அழுவது கேட்க, என்ன சொல்லு என சொல்லி முடிப்பதற்குள் மீண்டும் போன் கட்டானது. பதற்றத்துடன் அவள் போனுக்கு மீண்டும் போன் செய்தேன். போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என வந்தது. வேகமாக அவள் வீட்டை நோக்கி சென்றேன். வீடு வெளிப்புறமாக பூட்டியிருந்தது. எங்கு சென்றிருப்பார்கள் என்ற சிந்தனையுடனும் பயத்துடனும் வீட்டிற்கு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வரை காத்திருப்பது என முடிவு செய்தேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை வித்யாவின் வீட்டை நோக்கி சென்றேன். காலின் பெல்லை அழுத்தினேன். கதவை வேலைக்காரன் திறக்க, ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தபடி டிவி பார்த்து கொண்டிருந்த வித்யாவின் அப்பா என்னை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். நான் வீட்டிற்குள் சென்று சோஃபாவில் அமர்ந்தேன். வித்யாவின் அம்மாவோ வித்யாவோ கண்ணில் படவில்லை. டிவி சத்தத்தை தவிர வேறு ஒரு சத்தமும் இல்லை. நான் திரும்பி வித்யாவின் அப்பாவை பார்க்க, அவர் எந்த சலனமும் இன்றி டிவி பார்த்து கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் இதே கோவை நகர வீதிகளில் ஏராளமான விஷயங்கள் பேசியபடி நடந்து சென்றிருக்கிறோம். என் காதுபடவே 4 பேரிடம் வெரி இன்டெலிஜென்ட், தங்கமான பையன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அந்த தங்கமான பையன் தனது மருமகன் ஆவதில் மட்டும் விருப்பமில்லை. அந்தஸ்து, ஊர் உலகம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏதாவது சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். ஒன்றும் கூறவில்லை. ஏறத்தாழ 1/4 மணி நேரம் சென்றிருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. திடீரென்று வித்யா அறையிலிருந்து வெளிப்பட்டாள். மஞ்சளில் வெள்ளை நிற வட்ட புள்ளிகள் இட்ட சுடிதார் அணிந்திருந்தாள். பாலு, உனக்கு போன் பண்ணினதுக்கு சாரி என்றாள். ஏன் என்றேன் ஒருவாறு விஷயத்தை யூகித்து கொண்டு. வேண்டாம், இது சரிப்பட்டு வராது, நாம பிரிகிறது தான் 2 பேருக்கும் நல்லது என்றாள். என்ன வித்யா திடீர்னு என்றேன். அவள் உள்ளே சென்று விட்டாள். வித்யாவின் அப்பா கால் மேல் கால் போட்டபடி ஒரு ரகசிய புன்னகையுடன் அமர்ந்திருந்தார். ஒரு காதலை வீழ்த்தி குப்பை தொட்டியில் எரிந்துவிட்ட திருப்தி அவர் முகத்தில் தெரிந்தது. ஒரு விஷயம் என்றேன். என்ன? அதான் வித்யா சொல்லிட்டாள்ல, நீ போகலாம். வல்லான் வகுத்ததே வெல்லும்னு நிரூபிச்சிட்டீங்க. ஏன்பா, அதான் சொல்லிட்டாள்ல, என்கிட்ட என்ன பேச்சு? நீ போப்பா. இல்ல, ஒரே ஒரு விஷயம். அட, பேச ஒண்ணுமில்லைங்கிறேன், நீ போப்பா. சார், ஒரே நிமிஷம். இப்ப நீ போறியா இல்லையா? வீட்டை விட்டு வெளியே போடான்னு பச்சையா சொல்லணுமா? போ என்று அவர் சத்தமாக கூற, நான் மனதிற்குள் நார் நாராக குளிக்கப்பட்டேன். ஒரு காலத்தில் வீட்டிற்கு வா வா என்று அழைத்த வாய் இப்போ போ என்கிறது. நான் நிமிர்ந்து பார்த்தேன். வித்யா மட்டும் கண்ணில் படவில்லை. வித்யாவின் அம்மா லேசாக கண்கலங்க என்னை பார்த்து கொண்டிருந்தார். நான் ஒன்றும் பேசாமல் அழுகையை அடக்கியபடி வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். படிக்கட்டுகளில் இறங்கி தெருவில் நடக்க வித்யாவிடமிருந்து போன் வந்தது. ஹலோ பாலு, என்னை விட்டு போறியா என அழுதாள். கோபமான நான், என்னை பைத்தியமாக்காத என கத்த அவள் போன் கட்டானது. அவளை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு மீண்டும் போனேன். அவளின் அப்பா ஏன் வந்தாய் என்றார். வித்யாவை பார்க்க வேண்டும் என்றேன். அவளை பார்க்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என கத்தினேன். உள்ளிருந்து வித்யாவின் அம்மா வர, அவரோ இதற்கு மேல் உங்களை பிரிக்க எனக்கு விருப்பமில்லை, ஆனால் என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றார். நான் சரி என தலையாட்டினேன். அவளுக்கும் உனக்கும் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொடுப்பேன். அதற்கு பிறகு நீங்கள் இந்த வீட்டிற்கு வரக்கூடாது. வரதட்சணை என்று பெரிதாக எதுவும் போட மாட்டேன். உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. எங்கள் சொத்தில் எந்த பங்கும் வேண்டாம் என எழுதி கொடுக்க வேண்டும் என்றார். சிறிதும் யோசிக்காமல் அனைத்திற்கும் சரி என தலையாட்டினேன். திருமண நாளை முடிவு செய்துவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு வந்தேன். பெரிதாக வித்யாவிடம் போனில் கூட பேச முடியவில்லை. பேசினாலும் 1 நிமிடம் பேசிவிட்டு போனை வைத்து விடுவாள். திருமணத்திற்கு 1 வாரம் இருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. நான் வீட்டில் இருக்க வித்யாவின் தங்கை என்னை பார்க்க வந்தாள். உங்களை திட்டம் போட்டு ஏமாற்றி விட்டார்கள். என் அக்கா ஒரு நோயாளி. அக்காவிற்கு ஒரு விபத்தில் அனைத்தும் மறந்துவிட்டது. அவளுக்கு ஞாபகம் இருப்பது நீங்களும் அப்பா அம்மாவும் மட்டுமே. வேறு யாரையும் அவளுக்கு ஞாபகம் இல்லை. என்னை கூட அவளுக்கு ஞாபகம் இல்லை.
அது மட்டும் இல்லை, அவள் எனது அம்மா அப்பாவிற்கு பிறந்தவளே கிடையாது. விபத்தில் காயமடைந்த அவளுக்கு இரத்தம் தேவைப்பட்ட போது என் பெற்றோர்கள் இரத்தம் கொடுக்க முயன்ற போது அந்த இரத்தம் வேறு வகை என தெரிந்தது. ஆஸ்பத்திரியில் அக்கா பிறந்தபோது குழந்தை எப்படியோ மாறியுள்ளது. அதனால்தான் அக்காவை எப்படியாவது உங்கள் தலையில் கட்டிவிட வேண்டும் என முடிவு செய்து திட்டம் போட்டு அக்காவை உங்களுக்கு போன் போட வைத்தனர். அக்கா உன்னிடம் போன் பேசும்போது எல்லாம் அவர்கள் அருகில்தான் இருந்தார்கள். உடனே ஒத்துக்கொண்டால் உங்களுக்கு சந்தேகம் வரும், மேலும் வரதட்சணை நிறைய கொடுக்க வேண்டி வரும். அதனால் தான் இந்த திட்டம் என்று சொல்லி முடித்தாள். அந்த சொத்து அனைத்திற்கும் நான் தான் வாரிசு. என்ன இருந்தாலும் அவள் என்னை மறந்து இருந்தாலும் அவள் எனக்கு அக்காதான். திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு உண்மை தெரிந்து நீங்கள் என் அக்காவை வெறுத்து விட்டால் அதற்காகத்தான் உங்களிடம் அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்று இங்கு வந்தேன். வித்யா உங்கள் இருவருக்கும் இடையில் நடந்த எந்த விஷயத்தையும் மறக்கவில்லை. யோசித்து முடிவிடுங்கள் என சொல்லிவிட்டு கிளம்பினாள். அவள் இன்று எப்படி இருந்தால் என்ன? அவள் என்னை காதலித்தாலோ இல்லையோ, அவளை நான் காதலித்தேன், அது உண்மை. அவள் இன்றும் என் நினைவில் இருக்கிறாள். அது போதும் என்று யோசித்தவன் அவளை திருமணம் செய்வது என முடிவு செய்தான். கோவிலில் வைத்து அவர்கள் திருமணம் நடந்தது. அவள் கையை பிடித்து கொண்டு அவளது பெற்றோர்களிடமிருந்து அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தான். அவள் அவனை குழந்தை போல் பற்றி கொண்டாள். வாழ்க்கை அவனுக்கு வசந்தமாக மாறியது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளது பழைய நினைவுகள் ஞாபகத்திற்கு வந்தன. வித்யாவிற்கு பிறந்த குழந்தையை பார்க்க கூட அவளது அப்பா அம்மா வரவில்லை. வருடங்கள் ஓடின. வித்யாவின் அப்பாவிற்கு புற்றுநோய் வந்து படுத்த படுக்கையாகி இறந்து போனார். வித்யா அப்போது வீட்டிற்கு போய் அம்மாவிற்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தாள். ஒரு சில மாதங்கள் கழித்து வித்யாவின் அம்மா கணவர் எழுதிய உயிலை வக்கீலிடமிருந்து வாங்கினார். அதை படித்து பார்த்த வித்யாவின் அம்மாவிற்கு அதிர்ச்சி. சொத்தின் சரிபாதியை வித்யாவிற்கு எழுதி வைத்திருந்தார் கணவர். வித்யா மீதான வெறுப்பு குறைந்து போயிருந்ததால் கணவர் எழுதியதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.